அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அன்புடன் நடராஜன். பசங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குற விஷயம் இப்போ எல்லார் மத்தியிலும் பெருமையாக நினைக்கிறீங்க. ஆனால் அந்த வண்டி பசங்க எப்படி ஓட்டுறாங்கிறத நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். இப்போ சமீபத்தில் படித்த ஒரு செய்தி, ஒரு 19 வயசு பையனுக்கு ஒரு கேட்டு பைக் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனோட 2 ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு விளையாட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்ப நல்ல வேகமாக வந்திருக்கான். இதில் வந்து 43 வயசு அதிகத்துக்கு ஒருத்தரை அடிச்சு தூக்கியிருக்கானுங்க. அவரும் அந்த இடத்துல கீழே விழுந்திருக்காரு. இந்த 3 பேரும் ரோட்ல சிதறி விழுந்திருக்கானுங்க. செங்கல் ஏற்றிட்டு அந்த டிராக்டர் அந்த 3 பேர் மேலே ஏறி 3 பேரே இறந்துட்டானுங்க. சீரியஸா இருந்த அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அவரே இறந்துட்டாரு. இப்போ வண்டி வாங்கி கொடுத்த அப்பாவுக்கு புள்ள இல்லை, பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டா கூட்டு போன 2 பேரும் இறந்து போயிட்டானுங்க. அந்த அப்பாக்களுக்கும் புள்ள இல்லாம போயிடுச்சு. இப்ப யார் பண்ண பாவம்? இந்த 3 பேரும் தான் கடைசி காலத்துல பிள்ளைங்க கொல்லி வைக்கணும்னு ஆசைப்பட்டவங்க தான். இப்போ அவங்க பிள்ளைங்களுக்கு கொல்லி வச்சுட்டு இவங்க வாழ்நாள் ஃபுல்லாக பிணமாக வாழ்ந்துட்டு இருக்கணும். அதேமாரி அந்த அடிபட்ட ஒருத்தரோட குடும்பமே வீணா போயிடுச்சு. அவரோட மனைவி, அவரோட 2 பிள்ளைங்களுக்கு யார் இப்போ பொறுப்பேற்றுக்கிறது? ஒரு தனி மனிதன் பண்ண தவறு ஒரு 4 குடும்பத்தை பாதிச்சிருக்கு. 5-6 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வண்டி வாங்கி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு எமர்ஜென்சி வார்டு கூட்டு போய் காட்டுங்க. ஒரு பாதிப்பு எதனால வருது, ஒரு இறப்பனால உங்க குடும்பம் எப்படி பாதிக்கப்படுதுங்கிறத முதல்ல அந்த பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வண்டி ஓட்டுற பசங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு தான் உங்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்குறாங்க ஒழிஞ்சு இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு இல்லை. பெற்றவங்களும் மாணவர்களும் தயவு செஞ்சு வண்டி இதுவா பயன்படுத்துங்க. மற்றவங்களை பாதிக்காம பயன்படுத்துங்க. உங்களுக்கும் மற்ற குடும்பத்துக்கும் நல்லது. நன்றி.